Jim jip jim jip jim jip jim jip jim jip jim jip jim. எனக்கு பேச தெரியாது, கட்டத்தான் தெரியும். ஆனால் ஒரே ஒரு ஜோக் வந்து சொல்லுவேன். ஏன்னா அது நான் சாதாரணமாக சொல்கிறது. அவர் சொன்னார், ஒருத்தர் சொன்னார், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொன்னார் அவர். எனக்கு நீங்கள் எல்லாம் சிரிச்சுட்டு இருந்தேன், நான் ஒருத்தர் சிரிக்கலை. நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டேங்க, ஏன்னா எனக்கு காது கேட்கல. அதில் சொன்னார் நினைக்கிறேன், அதுதான் நான் நினச்சேன்னா அதுவும் தெரியல எனக்கு. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லி சொன்னார்ல. நான் தான் சொல்லுவேன் சாதாரணமாக, எதாவது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, ஒன்று வாங்கினா ஃப்ரீ. அக்கா கல்யாணம் பண்ணால் தங்க ஃப்ரீன்னா உடனே இவன் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். அக்காவோட தங்க ரொம்ப நேரம் இப்போ பார்க்குறதுக்கு. சரி, அவளும் நம்ம கிடைப்போனுங்க. நான் சொன்னேன், அறிவு கட்ட முண்டோம், அக்கா கல்யாணம் தங்க கொடுப்பானே ஒத்திய விஷயம் முத்தம் பண்ண போகிறது அளவுக்கு. அக்கா கல்யாணம் தங்க ஃப்ரீன்னா என்ன அர்த்தம்னா, அவள் கல்யாணத்துக்கு அடுத்த கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கா, இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி போவா. நீ இப்போ அவளையும் இப்போ பண்ண அவளை பண்ணி அவன் நினச்சிட்டு இருக்கான். மறையும் அறிவு கட்ட முண்டம் ஒன்றும் இல்லை. அதில் அவளோட தொடர்றதில் திருப்பி திருப்பி கேட்டிருப்பேன். அதாவது என்ன சொல்லுவேன், பழைய கஞ்சியா திருப்பி திருப்பி அதிக தான் பண்ணிட்டு இருப்பான், அர்த்தம் அவையாக இறக்கிறது. அந்த மாதிரி புதுசாக சில பேர் வந்திருக்கா, அவளுக்காக ஒரு சில நிகழ்ச்சி அவளோட தொடர்றதில் பண்ணின ஐட்டங்கள் ஒரு 2-3 பண்ணிடுறேன். அதில் வந்து ஆரம்பமே என்னோட தான். அப்புறம் ஜிம் ஜிப்பு ஜிம் ஜிப்பு ஜிம் ஜிப்பு ஜிம் ஜிப்பு ஜிம் ஜிப்பு ஜிம் ஜிப்பு ஜிம். ஓங்கிய பெருங்காடு அதெல்லாம் அவர் சொல்லுவார். அந்த சமயங்கள் சீக்கிரம் வரும்போது நான் சவுண்டு கொடுக்கறது. அதாவது முதல்ல வருது அந்த பாட்டில் சலங்க சத்தம். அதுக்கு இதுதான் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு ஒருத்தருமே தட்டலையேன்னு பார்த்தேன். எனக்கு அப்போ தான் எனக்கு குஷி வரும். அடுத்தது அடுத்த சத்தம். அதுக்கு அடுத்தது யானை. அதுக்கடுத்தது கிளி. தவில் சத்தம். அதிலே அப்புறம் பசுமாடு கண்ணுக்குட்டி. அடுத்து தவளைகள். கிட்டத்தட்ட அதுக்கப்புறமா சொல்கிறேன். தவளையும் மோர்சிங் சத்தமும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும். அதில் கத்துற தவளைகள் அதுலேயே மோர்சிங் சத்தமும் தவளை சத்தமும் ஒன்றா இருக்கும். அதாவது மழை பெஞ்சு தண்ணி தேங்கி இருக்கும், இந்த புல் தரையில் உட்காந்துட்டு இந்த தவளையெல்லாம் கச்சேரி பண்ணுறது. அப்போ
அதே பண்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு அதான் அரசமாக வாச்சா சொல்லிட்டேனே. அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச தமிழ் சினிமா பாட்டு வாகாத்தியாரோட கூட்டாளி வரலாறு காட்டினா விட மாட்டேன். அந்த பாட்டை கர்நாடிக் மியூசிஷியன் கிட்ட ஒரு பையன் எழுதி கொடுத்துட்டான். அவருக்கு தெரியாது. ஊட்டாண்டே பவாஜாரே ஊட்டாண்ட நிவரங்காட்டி நான் விடுமாட்ட பவாஜாரே ஊட்டாண்ட இதையே உபன்யாசகாரன் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். அவர்கிட்ட அந்த பாட்டை கொண்டு வந்து கொடுத்தோன்னே அதை ஸ்லோகம் நினச்சின்னு அவர் சொல்கிறார். வாவாத்யாரே ஊட்டாண்டே நிவராங்காட்டி நான் விடுமாட்டேன் ஜாம்பஜார் ஜக்கு சைதாப்பேட்டை சொக்கு நுட்டள். இதே வெஸ்டர்ன் சைடு எங்கள் குருநாதர் எனக்கு திருவிசநல்லூர் ராமசுவாமி சாஸ்திரிகள் பேர். எனக்கு மானசீக குரு அவர் தான். அவர் சொல்லுவார், முன்னெல்லாம் இந்த காட்டில் இருக்கிற மிருகங்கள்லாம் விரட்டுறதுக்காக இந்த மாதிரி இந்த தாரை தப்பட்டை அந்த இதெல்லாம் அடித்து நெருப்பெல்லாம் போட்டுன்னா போரிவிடும். அது நாட்டுக்குள்ளேயே பூந்துருத்தும்பார் அவர் அந்த காலத்திலேயே. அந்த வெஸ்டர்ன் சைடில் இந்த பாட்டு ஊட்டாண்டா வரும் கோச்சு நான் விட மாட்டேன் ஒவ்வொரு ஹிந்துஸ்தானி மிஷன் கொடுத்தான். அவர் ஒருவர் அடுத்த வரைக்கும் போறதுக்கு ஒரு நாள் ஆகும். அவருக்கு இந்த பாட்டு மாறி லேஸ்ட்ல இடத்துக்கு வர மாட்டாவா? வா ஊட்டாண்ட வாவஜாரே ஊட்டாண்ட 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 ஊட்டாண்ட. எல்லாருக்கும் வணக்கம். 86 வயசு ஆகுது. இந்த அரிய வாய்ப்பினை அடுத்த 60 வருஷமா மிமிக்ரி ப்ரோக்ராம் தனியா பண்ணிட்டு இருந்தார். கடந்த 40 வருஷமா நான் போட ஆரம்பிச்சேன். ப்ரோக்ராமே போயிட்டு வருது. இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு அளித்த சதானந்தம் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். இங்கே உட்காந்துக்கிறேன்.